GT Holidays, South India's #1 travel brand. Chennai's top-ranking Green Villa project attacker ECR by Ram Kamal Developers. The Mayflower Restaurant, serving comfort food from around the globe. வணக்கம் ஜீவா, வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். I want to know the secret of your youth. You turned 40 this year. Yeah. And congratulations, belated wishes. Thank you. You look fantastic. Hey, thanks. I'm blushing now. So, what is this thing? I think I'm with young people, so I'm just keeping myself updated and not just, I don't know, I just eat good food, fitness, and I play cricket every Sundays I do play cricket. So, yeah, எல்லாம் ஒரு 20-25 வயசு பசங்களோட தான் இருக்கு. You can easily play that role. Yeah, it does because the way they smile, they laugh, they don't take. இப்போ எங்களுக்குலாம் வந்து இந்த ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பாங்க. எவால்வ் பீப்புள் இல்லை, ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 20-25 இயர்ஸ் பசங்களோட இருக்கும்போது அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்குறோம். Like, give me one example. ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் சிரிச்சுன்னு இருப்பானுங்க பசங்க. அதான் லைஃபோட ட்ரிக். ஸோ இட்ஸ் நாட், தே டோன்ட் டேக் எனி திங் டு த ஹார்ட். ஸோ அண்ட் அவங்களுக்கு இந்த கமிட்மெண்ட்டு அது இது அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் த ஹோல் அப்ரோச் இஸ் சேஞ்ச்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட் நவ். And I always tried my level best to keep myself updated. So yeah. But can you அங்கங்க வெல்ல முடியலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கோம். அது பரவாயில்ல, அது எல்லாரும் பண்றது தானே. பட் நீங்க சொன்னீங்கல்ல, that is they're not very serious about anything, அப்படியே எல்லாமே சிரிச்சுட்டே போயிடுவாங்க. But when I feel like cinema, there's something like you can't be that way completely. இல்ல அப்படி இல்லை, அதாவது அவங்களுக்கு கிராஃப்ட் தெரியும் இல்லை, அந்த கிராஃப்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சதுனால ஸோ they have that space to laugh, they have the space to smile. And இப்போது ஃப்ராங்க்லி சொல்ல போனோம்னா, நான் ஒரு 20 வயசில் இருக்கும்போது when I saw 40 years old, ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷன் எடுத்துன்னு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் I've always felt. And I never wanted to be இந்த மாதிரி ஒரு 40 வயசு 50 வயசு டென்ஷன் எடுத்துக்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. அவங்களாம் எடுக்கவே கூடாது, நம்ம அந்த மாதிரி ஒரு டென்ஷனே எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு இருந்தது. ஸோ அண்ட் ஐ திங்க் பாஸ் எங்களுக்கு அந்த ஐ டோன்ட் நோ இந்த கமிட்மெண்ட்டு, இந்த டெய்லி இந்த நடுவில் ஒரு 6-7 இயர்ஸ் when you get married, அந்த லைஃப் கமிட்மெண்ட் அதெல்லாம் வரும். And then you evolve, and my son is almost my height, so I play PlayStation with him. So I guess all this 20 வயசு பசங்களும் சரி, என்னோட 14 வயசு பையன், அவனுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. ஸோ அண்ட் இப்போ படங்கள்லாம் வந்து ஏதோ நம்ம கொஞ்சம் மொக்கையாக பண்ணியிருந்தோன்னா அவன் செம்மையாக கலாய்ச்சிருவான். ஸோ தட் மேக்ஸ் மீ I don't go on a defense mode. So that's the best part. So handle everything as it comes. Yeah. And yes, with films, obviously you need that protocol system and people இப்போ அந்த first aid system அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பேஸ் கிடச்சிடுது. And that 9 to 6, these guys are super focused. 6 o'clock மேலே எங்கே எவனும் கூப்பிடாதீங்களா அப்படின்னு ஒரு வெள்ளக்கார மாதிரி இருக்கிறானுங்க பசங்க இப்போ. What does your son think about Black, which is your big release now? I don't know. I don't know. அவன் லாஸ்ட்டாக என்னோட படம் பார்த்தது I think it's 83, நாடவின் யாத்ரா 2. And yeah, he loved 83, but Black வந்து அவன் ட்ரெய்லர் பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியல. அந்த ஃபீல்டுக்கு போய் சேருமா இல்லையான்னு தெரியல. I think it's not his kind of a genre. It's more of a thriller, I guess. It's sci-fi இல்ல? It's a thriller and a little sci-fi, I guess. அது அந்த போர்ஷன் எங்களுக்கு தெரியாது, அந்த sci-fi portion, because we are like characters in the film. Right. So the story which evolves and the sci-fi kind of விஷயம், I think it has the tinge of dark, and the dark TV series. Right. See, it has that kind of a tinge where so we all play as a character, but we have put ourselves in a situation. அந்த சிச்சுவேஷனில் நடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போது டைரக்டர் அதை எப்படி ஸ்க்ரீன் பிளே எப்படி கட் பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காரு, எப்படி படமாக வந்துட்டு எங்களுக்கு பார்த்தாலாம் தெரியும். ரைட். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் சன், நீங்கள் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் க்ளோஸாகவே இருந்திருக்கீங்க. யூ சீன் அ லாட் ஆஃப் லைக் not just as an actor but inside. Yeah, I've been an assistant to my dad too. Right. So இப்போ வந்து Vetan and Black are releasing on the same day or at least same weekend kind of thing. Same weekend. Yeah. So when this kind of thing happens, there are some people who say it's actually நல்லது because the smaller film will benefit from the overflow of the bigger film அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை ஆக்சுவலி ஒரு வீக் பெரிய படம்னா ஒரு படம் வந்தால் பெட்டர் தென் எவ்ரி ஃபிலிம் கேன் கெட் இட்ஸ் ஓன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. What is your take on? No, I will go with option A because obviously எல்லாரும் தியேட்டருக்கு கிளம்பி வந்துடுறாங்க and படம் பார்க்கணுன்னு வராங்க.
இப்போ நான்லாம் சத்தியம் தேட்டருக்கு நான் போகும்போது இப்போ இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இந்த படத்துக்கு தான் நான் போகணும்னு பார்ப்பேன். லைக் ஓகே நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இஃப் த போஸ்டர் லுக்ஸ் குட் அண்ட் எவ்ரிதிங் லுக்ஸ் குட் ஐம் ஷுர் ஐல் என்டர் வாட்சிங் த ஃபிலிம். அண்ட் த்ரில்லர்ஸ்க்கும் சில பேர் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து ப்ராப்ளி இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த படம் பார்த்துருவாங்க, வேட்டையனே பார்த்துருவாங்கன்னு நினச்சிங்க. ஸோ இஃப் தே வாண்ட் சி another வேற ஒரு வெரைட்டிக்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா கூட அவங்கயும் வந்து பார்ப்பாங்க. ஸோ குட் தட் வி ஹேவ் 1000 தேட்டர்ஸில் எல்லாரும் அட்லீஸ்ட் மக்கள் வராங்களே தேட்டருக்கு. In your theater going days, what is your favorite film? Oh, I had so many good films. I was like or 2 or 3 favorites now. Like I mean Tamil films? Anything. Like lot of films, Lord of the Rings la irundhu like இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா அந்த I don't know, I can say இந்த Congo இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். Die Hard, all these films I've seen. And அதுக்கப்புறம் then there was an era where all this இந்த தியேட்டரில் போயிட்டு ஃப்ரண்ட் பெஞ்சில் போயிட்டு இந்த படையப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். குருதி புனல் அதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் தேவி பாரடைஸில் வந்து அந்த டால்பி சிஸ்டம் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they used to put the demo. அந்த டெமோ அதாவது டால்பி டிடிஎஸ் லைக் அந்த டிஸ்க் வரும் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியறதுக்கு அந்த ஃபீல்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த டெமோவோட சிடி போடுவாங்க. ஸோ அது பார்ட் ஆஃப் த ஃபிலிம் மாதிரி தெரியும். அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். அண்ட் ஐவ் சீன் சினிமா எவால்வ் ஃப்ரம் ஸ்டீன்பெக் ஃப்ரம் இந்த மாதிரி எடிட்டிங் கட் பண்ணுறதுலேருந்து அந்த டாடா எலெக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிட் ப்ரோ அப்போ அந்த டைமில் வந்து ஹவு ஃபுட்டேஜஸ் வேர் டம்ப்ட் இன்சைட் தி டெலிசினி. ஐ மீன் வி had it in our office. ஸோ this காதல் கொண்டேன்லாம் எங்களோட ஆஃபீஸில் தான் they edited it. So I've seen a longer version of காதல் கொண்டேன். So yeah, I mean I've seen how people have evolved and how from film we went to digital, from how digital to then how we came to from film அதில் அந்த ரிவர்ஸ் டெலிசினி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் கணக்கெலாம் எழுதியிருக்கேன் சார். ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடிட்லேருந்து எல்லாருக்கும் எல்லா வேலையும் பார்த்துருக்குறோம். So you've seen how people have evolved, but how have audiences evolved? Like நீங்கள் வந்து again another congratulations. Last year was your 20th year in the movies. So it's like you finished 20. This is your 21st year. It's like a long time. It's a long time. So நீங்க வரும்போது when you were doing your ஆசை and all that, அதுல இருந்து இப்ப யாத்ரா பண்ணிருக்கீங்க, இப்ப Black பண்ணிருக்கீங்க. What is the change that you see in the audience? I mean audiences என்னன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க படங்கள். முதல்லலாம் ஒரு 16 வயசு பையன் 17 வயசு பையன்லாம் போய் தேட்டர்லேயே அலௌட் இல்லை. நாங்கள்லாம் தேட்டருக்குள்ளே எங்களெல்லாம் அலோவே பண்ணதில்லை. நான்லாம் கட்டடிச்சுட்டு தான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நவ் இட்ஸ் பார்ட் ஆஃப் கல்ச்சர். இட்ஸ் நைட் ஷோ போகிறேன், நான் இது போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோட நான் போகிறேன். இப்போ ஒரு விஜய் சார் படம், அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. என் பேரண்ட்ஸ் கிட்டே வந்து எனக்கு 10 டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மக்கள் நல்லா எவால்வ் ஆகிருக்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நாங்களும் சேர்ந்து தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கிறோம். Right, but you know there are some changes. Like for example, இப்போ நீங்க வந்தப்போ ஒரு படத்துல 5-6 பாட்டு இருக்கும். If I don't think a film can have that many songs because you know those kinds of things. Because of the internet, boss. You don't if you want to see a song you can just see it now. But முதல்லல if you want to see a song it's like in the hour, in the minute, in the secondல வரும். அந்த once moreல அப்பதான் நான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் once more நான் யூடியூப்ல போய் பார்த்துக்கிறேன். சம்டைம்ஸ் ஒரு 20 நிமிஷம் படம் லேட்டாக வந்துட்டானு கூட நான் வந்து டெலிகிராமில் பார்த்துறேன்னு சொல்கிறானுங்க பசங்க. ஸோ அவ்வளோ எவால்வ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இட்ஸ் நாட் தட் நத்திங் வெயிட்ஸ் ஃபார் தெம். முதல்லலாம் ஒரு டிமாண்ட் இருந்தது. இந்த டைமில் ஐயோ இந்த ஃபர்ஸ்ட் சீன் விட்டோன்னா நான் ஒரு எஸ்எம்எஸ்ல கூட ஒரு படத்தில் சொல்லுவேன், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீன் தவிர வேறு எதுவும் நல்லா இருக்காது, டக்குன்னு போய் பார்த்துரு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். So that's the kind of things we had, but now it's different. We miss it. Okay, they see it in the like you know phone or something. இல்ல பசங்க இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்படி தான் மச்சான் இருந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரிவ்யூ வருது. ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் 10 minutes பார்த்தோன்னா படம் மொக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. So the influence is too much right now. And and actually என்னன்னா கொஞ்சம் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆனால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. In what way? In storytelling way, in same not the same template saying and not the same இது இப்போ Black மாதிரி ஒரு படம் இருக்குன்னா it's not the same regular template, it's a completely different template. But இது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுல பயங்கரமா ரிசீவ் பண்றாங்க. So நீங்க Black வந்து when you listen to the narration,
Like something must have said, okay, I need to do this film. What is that something? The COVID time la வந்து I saw this TV series called Dark. It's a German TV It's a German series. Yes. It's about that they go to the cave and They go and the time structure and the time things. And so that loop la, like it's pretty mind twisting and mind boggling. So அது பார்க்கும்போது ரொம்ப like see even all my last 20 yearsல ஒரு 30-40 படம் பண்ணியிருப்பேன். அதில் ஏதாவது இங்கிலீஷ் படத்தில் பார்த்து ஓகே அந்த ஃபீல்ஸ் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இந்த ஃபீல்ஸ் வந்து ஒரு கதை சொல்லும்போது அதே ஃபீல்ஸ் வந்துச்சுன்னா ஓகே உடனே அந்த படத்தை ஒத்துப்போம். பட் அதே மாதிரி தான் வித் பிளாக் இட் வாஸ் சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு டார்க், அந்த ஒரு ஜெர்மன் டிவி சீரிஸ் மாதிரி, பட் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ யூ காட் தட் ஃபீல் அண்ட் தட்ஸ் வை ஐ தாட் ஓகே ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆடியன்ஸ் வந்து ஏதாவது புதுசாக எதிர்பார்க்குறாங்க அண்ட் அதை புதுசாக அதை கரெக்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் சொன்னால் சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ராப்ளி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு டார்க் மாதிரி ஒரு டிவி சீரிஸ் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 100%ல வந்து ஒரு 1% இல்லை ஒரு 5% பார்த்துருப்பாங்க. பட் இஃப் யூ சே த ஸ்டோரி விச் இஸ் நம்ம தெரிஞ்ச மூஞ்சி டைலாகு அப்புறம் அந்த எமோஷன்ஸ் விச் இஸ் கனெக்ட் டு அஸ், அந்த ஒரு 95% வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் இருக்குது. இஃப் யூ சி ஆல் திஸ் ராட்சசன் அண்ட் ஆல் த ஸ்டஃப், அது கொஞ்சம் இந்த சைலன்ஸ் ஆஃப் த லேம்போட சாயல்லாம் இருக்கும். படமாக நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய ரிலேட் லைக் வி குட் ரிலேட் டு இட். இது என்னடா இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது, நம்ம ஊரில் நடந்தது. ஸோ ஆல் தட் லைக் யூ கைண்ட் ஆஃப் ரிலேட் டு இட் அண்ட் yeah. That's your criterion. How do you see, for example, there have been a couple of films where you relate to it. This has a big director like Neethane in Ponnasantham or Mugamudi, where you've had Mishkin and kind of a thing. Everything seems to be going well, but something happens and then the film doesn't work out. What happens? I mean, like, how do you take it? I take it like how I did, how Ram எப்படி இருந்தது. Ram வந்து it didn't do well in the theaters, it did well in the satellite business, it did. So இன்னைக்கு இருக்கிற சினிமா one thing we understand, படம் பண்ணிடலாம், தேட்டரில் சரியாக போகலன்னா கூட சேட்டலைட்டில் நல்லா போகும். அண்ட் ஓடிடியில் இன்னும் சூப்பராக ஒரு ஆப்ஷன் வேறு கொடுத்துட்டாங்க. 1 year நம்ம இந்த பொஹேமியன் ராப்சடியை தான் நான் வந்து என்றைக்குமே ஐ கீப் இட் ஆஸ் அ லைக் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், பிகாஸ் அது ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் பில்போர்டில் it hit top number 1. You mean the actual song? Yeah, the Queen song. Yeah, the Queen song. Okay. After 12 years, because they gave 6 months. அது படத்திலே இருக்கும். அது ஒரு 6 months they gave it to that song and they fully எல்லாருமே போய் they isolated themselves and they wanted to create something really different. And when they released it, nobody even bothered. So it took 12 years. And all these films நீங்க இன்னைக்கு பேசுறீங்க, இந்த ஆராம் or கற்ற தமிழ், it didn't do well at that point of time. இன்னொருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கருணாஸ் தான் எடுத்து பண்ணியிருந்தார் அந்த கற்ற தமிழில். ஸோ அப்போது 10 நாளில் போட்டி வந்துடுச்சுன்னு புலம்பிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் அது சேட்டலைட்டில் வந்தது. தென் நவ் இட்ஸ் அ ரேஜ். அண்ட் அது வந்து இப்போ என்னோட யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன். அதுக்கு நிறைய ஹிட்ஸ் வருது, நிறைய இது வருது. அண்ட் இட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஐ மீன் they relate to it and probably some people say it's ahead of its times. அதெல்லாம் இல்லை பாஸ். இப்போ சிவா மனசில் சக்தி எடுத்துங்க, 15 வருஷம் ஆச்சு அந்த படம். இப்போ ஆல் தீஸ் கைஸ் ஆர் ஹியர், தே ஸ்ட்ரெயிட் ரிலேட் டு இட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 weeks ஒன்றுமே பண்ணல. 3 weeks ஹிட்ல, ஐ மீன் 3 weeks நீங்கள் போய் பாருங்கள், இந்த பிஹைண்ட் வுட்ஸ் இந்த மாதிரி இந்த இதிலெல்லாம் வந்து 1 star, half starலாம் கொடுத்துருப்பானுங்க. நோபடி ஃபர்ஸ்ட் 3 weeksக்கு யாருமே கண்டுக்கல அந்த படத்தை. தென் அது மக்களாக லைக் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இது பண்ணி அப்புறம் அந்த யூத்லாம் பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. பட் ஆல் த பெரியவங்கலாம் வந்து அது என்னப்பா அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டு அதெல்லாம் எப்படிப்பா சொல்லுவோம். 15 years முன்னாடி இட் வாஸ் ஒரு எப்படி அந்த டைலாக்லாம் பேசலாம் நீ அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களா அந்த மாதிரி என்னங்க உங்கள் பையன் இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் திட்டு விழுந்தது எங்களுக்கு. தென் it happens. But it's great because there was a time where a film 3 வாரத்துக்கு அப்புறம் it could build. இப்போ you don't have that luxury. No, only 3 days தான். How the times have changed. True. This kind of இப்பெல்லாம் build ஆறதுக்கே ஒரு இப்போ பாருங்களேன், இப்போ instant verdict. 11ஆம் தேதி the film is releasing and today is like 7th. And 7th we are giving an interview about the film. முதல்லலாம் ஒரு மாசம் 45 நாளுக்கு முன்னாடி we start promoting the film. We go here, we go there and we beg people to come to the theaters. நீங்க வந்து பாருங்க இந்த படம் எப்படி இருக்கு, அது ஒரு சென்சேஷன் ஒன்று கொண்டு கொடுக்கும், அப்புறம் அந்த பாட்டு ஹிட் ஆக பார்ப்போம். So now it's like instant, like it's like பாக்கெட்டை பிரிச்சோம் போடுங்க டக்குன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ஓகே சர்வ் இட் அப்படி ஆயிடுச்சு. Because the technology is evolved. I mean இன்னைக்கு
ஒரு வருஷம் ஒரு படம் ஃபீல் பண்ணி எடுக்கிறீங்க. ஃபீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது ட்ரெண்ட்லேயே இருக்காது. ஸோ இன்னைக்கெல்லாம் என்னோட ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, நீ லைன் மட்டும் புடி, டைலாக்ஸ்லாம் லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கோ. இப்போ ஈவன் இஃப் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ அந்த டைமில் அந்த டைலாக்ஸ் அந்த சிச்சுவேஷன் நீங்கள் போட்டுங்க. பட் இப்போ ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணி வச்சுங்க. சேவ் த கேட் ஆர் லைக் ஹீரோஸ் ஜர்னி ஆர் வாட் எவர் இட் இஸ், அது டெம்ப்ளேட்டாக வச்சுங்க. அங்கே போய் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ் கொஞ்சம் அப்போது அந்த ஆக்டர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுங்க. ஸோ தென் இட் கம்ஸ் இன். ஒரு படம் ஒரு ஷூட் பண்ணி ஒரு 100th டே படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலையில் வருது, இஃப் யூ சி கோ படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் வந்து கேவி ஆனந்த் சார் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு மைம் வச்சு தான் வி ஸ்டார்டட் ஆஃப் த ஷோ அண்ட் ஆல் திஸ் மைம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இப்போ வந்து அந்த ப்ரெஸ்ஸை போட்டு அது போய் நைட்டு பிரிண்ட் ஆகி அடுத்த நாள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதோட இன்றைக்கி வந்து லைவாக எல்லாமே சேட்டலைட் எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. இப்போ அதை விட மோசமாயிடுச்சு. வேர் ரீசெண்ட்லி எனக்கு ஒரு ஐ காட் இன்டு an ஆக்சிடென்ட். ஒருத்தர் நடுவில் வந்துட்டார். ஸோ அவரை எஸ்கேப் பண்ணுறதுக்காக ஒரு வண்டியே டாப்புல் ஆயிடுச்சு. டாப்புல் ஆகி எல்லாம் வண்டி இதெல்லாம் கவுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். நான் அந்த வீடியோ அவங்ககிட்ட புடுங்கினேன். அண்ணா நான் திரும்ப கொடுத்துருக்கேண்ணா அப்படின்னு திரும்ப அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்தா அந்த வீடியோ தான் வருது வெளியே. இன் 10th minute மை மாம் கால்ஸ் மீ, ஐ யூ ஓகே, வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னாங்க. பிகாஸ் அவங்க ஏதோ ட்விட்டர்ல இதில் பார்த்துருக்காங்க. இட் ஸ்ட்ரெயிட் கேம் ஆன் த நியூஸ். அதாவது நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க ஃபோன் எடுக்கல. ஃபோன் பண்ணால் அவங்க திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க, டே நியூஸில் இருக்கிறடா, வாட் ஹேப்பன், ஐ யூ ஃபைன். அதாவது ஷி வாஸ் ஃபுல்லி பேனிக்கிங். I said the power of media. But do you feel that sometimes that இது ஒரு மாதிரி it's a kind of a philosophical moment because I'm like having a really dangerous situation, but all somebody's thinking of is filming that's கொஞ்சம் odd la. என்ன பண்றது, it's all part and parcel of life and that's the kind of, and obviously அங்க இருக்கிற மக்கள் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணாங்க. It's not that it's odd or something, but அவங்க தான் அந்த வண்டியை கவுத்த உடனே they made me sit in a, like, you know, I had my associate also with me. So like எல்லாரையும் உட்கார வச்சு இது பண்ணி, I had a car following me also. ஸோ உடனே அந்த வண்டியில் நாங்கள் எந்திரிச்சு நம்ம போயிட்டோம். பட் அது எடுத்தது சாதாரணமாக ஒரு பையன் எடுத்திருப்பான். அது வந்து எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருப்பான். அது அப்படியே the media used it because today everything is money, right? So நிச்சயமாக அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 lakhs campaign அது. That publicity is something else, I think. Yeah, but I'm very I don't like to be in that spot. எனக்கு ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்து என்னோட படம் வெளியே தெரியறதை விட லைக் அதுதான் நான் ரொம்ப சந்தோஷமாக படுறேன். ஓகே, ஒரு 1 year நம்ம வந்து ஆக்ட்ரஸ் ஃபேமஸ் ஆகிறதோட நான் அந்த ஆக்டர் வந்து அந்த கேரக்டருக்காக ஃபேமஸ் ஆகிறது தான் ஐ லைக் டு பி. or else I'm a guy where என்ன சார் படமே நடிக்கிறது இல்லை, 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு. I am not hungry boss. We love making movies. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்ச மாதிரி பண்ணிப்போம், கொஞ்சம் இது பண்ண மாதிரி பண்ணிப்போம். But I'm not hungry na, that means what? It's like a hungry for publicity. Oh, அந்த மாதிரி. But not all the time I want to be in the limelight. But hungry for roles இல்ல? Hungry for films boss. Yeah. That's what we take. We want to ஒரு வருஷமா இருந்தாலும் பொறுமையா அந்த படத்தை எடுத்து அந்த ப்ராடக்ட் வெளியே வரட்டும். But not by saying I'm going to toilet, I'm eating idli, I'm eating this, I'm eating that, and you know, watch my movie. அது என்னைக்கோ வரப்போகுது. So and I understood one thing, ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 15 to 18 days ஓட லைம்லைட் இருந்தால் போதும். மற்றபடி ஜாலியாக நம்ம பாட்டுன்னு நம்ம வீட்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இல்லாட்டி பஸ் வயசாயிடும் பஸ். So if you're all the time catering and people pleasing, and you will not be doing what you like to do. Right. But there will be some people who argue that giving interviews is part of the job. It is. I mean, for the movie we are okay. But இப்போ படமே இந்த ரிலீஸ் ஆகல, நான் பாட்டுன்னு ஏதோ ஒரு இன்டர்வியூ நான் கொடுக்குறேன்னா why do they have to even listen to me? Yeah, that's true. I mean, because they will relate to me only for the movie. And இப்போ இந்த இன்டர்வியூ நான் கொடுக்கறது because okay, என்னோட படம் Black ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் we just come and நம்ம கொடுக்கறதுனால ப்ரொடியூசருக்கும் நல்லதாக தானே இருக்கு. Yeah, ஒரு இன்டர்வியூல I saw you said something very interesting, but you didn't elaborate on it, so I wanted to ask you about that. You said there are 16 types of personalities. Oh, nice, sweet.
You've done some brekkie on me. But I wanna. I didn't understand that. Tell me what it is. It's like It's if you go check on internet, there is something called this IMDb, the 16 heterogeneous personalities. So you go like they give you a test. It's an NLP kind of a test or something, and it will tell you what kind of a character you are. You're an advocate, you're a politician, you're a what kind of a thing. It's a Norwegian people who anga rendu couple. So they invented this. It's kind of a rombo konja jadagam madri, but to just know your personality. Okay. So that 16 personality test nu onnu irukku. Adu eduthu parunga. So neenga endha personality nu adu sollum. Adu like adula and 16 personality la irundhu irukra ஒரு personality. I am இது அந்த மாதிரி நிறைய இருக்கு. What are you? I think I'm an advocate. I think it's I am அது என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். அது எது பண்ணி And how does that help? It helps in catering the people because different kinds of people you are catering, right? இப்போ த்ரில்லர் படம் பார்க்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. சரி, ஓகே, சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்போ ஃபாரின்ல இருக்கிறாங்க, இப்போ நிறைய பேர் லைக் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெறும் வீகன் சொல்றாங்க, அப்புறம் வெறும் சிக்கன் சாப்பிடுவாங்க, இன்னொருத்தங்க வெறும் எக்கு சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, ஆனால் ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. ஒரு பேர் வந்து வெறும் எகிட்டேரியன் சாப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வி ஆர் கேட்டரிங் டு. சில பேருக்கு த்ரில்லர் பிடிக்கும், த்ரில்லரில் கோர் பிடிக்காது. So that's a kind of and all this analysts la adana பண்றாங்க. Right. So what I'm trying to understand is, இப்போ ஒரு தியேட்டருக்கு வந்து நீங்க ஒரு படம் Black is releasing, it's in a theater, there likely to be all the 16 personalities in the theater. No, not all the people will want to see a thriller film. Oh, அந்த மாதிரி சொல்றீங்க. Not all the people will want to see that. So, all the 16 personalities வருது இல்ல, probably ஒரு 4 personalities வருவாங்க. Probably for example a Game of Thrones is a 16 personality thing because it has all kinds of if அந்த படத்தை நம்ம அந்த டிவி சீரிஸை பார்க்கும்போது I guess you all the 16 personalities will relate to it. That's interesting. Yeah, but இப்போ ஒரு த்ரில்லர் படம் பார்க்கும்போது டவுன் த லைன் இவன் தான் இருக்கும், செகண்ட் டைம் பார்க்க மாட்டான். த்ரில்லர் ரெண்டாவது வாட்டி பார்க்கறது I'm not a big fan of a thriller genre. So I'm more of a genre where repeat audience பார்க்கறது, like all this SMS kind of films, co kind of films. So இந்த மாதிரி films I'm a big fan of it. What is the film that Jiiva enjoyed doing the most? சிவா மனசு 83, சிவா மனசு சக்தி, கோனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். Right. என்ன நார்வே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், and we're shooting in the best of the best places, and like பைக் வச்சிருக்கிறேன், வீலிங் பண்ணுறேன், ப்ரெஸ்ஸுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. ஸோ the whole script was so youthful. ரெண்டு ஹீரோயின், and அதில் like everything was so relatable, and that's a kind of a film where it's a 16 personality because அதில் you have an Ashwin kind of a character, you have a Karthika kind of who's a very studious person, you have another Pia மாதிரி where it's like completely ஜாலியாக இருக்கிற மாதிரி, and you have one serious guy who's a press guy, like the editor. So and you have so it has different kind of roles. So அந்த ரஜினி சார் சொல்ற மாதிரி 8க்குள்ள உலகம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அது வந்து இப்போ 16 ஆயிடுச்சு. ஏன்னா எவால்வ் ஆகுது இல்லை, பர்சனாலிட்டிஸ் எவால்வ் ஆகுது. It's good. So when you did Black, did you do anything that நான் இது மட்டும் இது பண்ணதே இல்லை, பட் இந்த படத்துக்காக நான் I did this for the first time, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? த்ரில்லர் ஃபிலிம்னு ஒரு இது I didn't do anything for the first time. நாங்களும் 20 வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறோமா, த்ரில்லர் ஃபிலிம் for the first time நான் பண்ணேன், அவ்வளோதான். இது மட்டும் த்ரில்லரே பண்ணது இல்லையா? எதுவும் பண்ணதில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், ஆக்சுவலி இவன் கொண்டா, இவன் தாண்டா கொண்டா அப்படின்னு தெரிஞ்சிடும். ரிப்பீட் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அதுக்கு. முதல்லலாம் தேட்டரில் we used to do theatre business. So theatre business is all about repeat audience. But இன்னைக்கு it's more of not a repeat audience. ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னா திரும்ப, பட் முதல்லலாம் நாங்கள் படையப்பெல்லாம் போய் திரும்ப பார்ப்போம். திரும்ப லைக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், இப்போ குருதி பொண்ணில் அந்த சீக்வன்ஸை போய் திரும்ப பார்க்கணும். ஸோ because that was the only way you could see it. இல்லை, அந்த எஃபர்ட்டை நீங்கள் இப்போ எடுத்தால் கூட திரும்ப போய் மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அலைப்பாயுதே இல்லையா, அலைப்பாயுதே மாதிரியோ இப்போ சிவா மனசு சக்தி திரும்ப ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எவ்ரிபடி வெண்ட் அண்ட் சா. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு போகணும், டக்குன்னு எல்லாம். இட்ஸ் மோர் ஆஃப் லைக் பட்ஜெட்டிங் அண்ட் அது இது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஐ சி ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் சொல்கிறோம் இல்லை, எங்கள் நைனா ஒரு பக்கம் சொல்லுவார். நீங்கள் வந்து ஜிப்சி படம் பண்ணும்போது you learned how to play the guitar. And you said that was very, I think the word you used was therapeutic. Yes. So do you still play the guitar? Yes, I do. I'm actually pretty evolved from that. அந்த படம் பண்ணும்போது அப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சேன். படம் முடியும் போது
லைக் படம் முடியும் போது வரைக்கும் எனக்கு சரியா வரல கிட்டார். அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கோவிட் வந்துடுச்சு. தென் ஐ லேர்ன்ட் மியூசிக். ஐ டிட் ஆன்லைன் கோர்சஸ். ஐ டிட் லைக் நாட் ஓன்லி கிட்டார், ஐ டிட் சம் சவுண்ட் இன்ஜினியரிங். ஸோ ஸோ அப்போ பண்ணும்போது ஐ அண்டர்ஸ்டுட் மோர் அபவுட் மியூசிக். ஸோ கிட்டார் இன்னும் பெட்டராக புரிஞ்சுது. தட் ஃப்ரீக்வன்சி அந்த இது அந்த லைக் ஹர்ட்ஸ் அதெல்லாம் இன்னும் பெட்டராக புரிஞ்சுது. ஸோ அந்த 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 ஸ்ட்ரிங் ஷேக் ஆகிற லைக் ஓகே இப்படி தான் தட் ஐ அண்டர்ஸ்டுட் த சயின்ஸ் பிஹைண்ட் இட். ரைட், பட் யூ கேன் ப்ளே சாங்ஸ் அண்ட் ஆல் தட். I mean, now I've lost touch, but yes, it's matter of practice தானே. இப்போ நான் திடீர்னு நடிக்க சொன்னா கூட டக்குன்னு வராது. அண்ட் அது கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணி லைக் அந்த டயலாக் அந்த ஒர்க் ஷாப்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஈவன் வித் டான்ஸ் த சேம் திங், ஈவன் வித் கிட்டார் இஸ் ஆல்சோ த சேம் திங். இட்ஸ் யூ ஆர் நாட் அ குட் டான்சர். ஐம் குட். ஐ மீன் பட் சடன்லி கூப்பிட்டு திடீர்னு டான்ஸ் பண்ண வச்சா அந்த மோட்ல இருக்க மாட்டோம்ல. அந்த மேட்ரிக்ஸ் படம் பார்ப்பீங்கல்ல அந்த மாதிரி தான். பிலீவ் இன் யூ அப்படின்னு ஒன்று. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் an athlete. So if you're an athlete, if you're doing a 100 meters race or something, so you practice for that, right? So it's the same with acting. It's just suddenly வாங்க இப்போ ஆக்டர் பார்க்க திடீர்னுலாம் வராது தலைவா. And I'm not doing something where I'm playing myself. I'm playing some director ஏதோ எழுதியிருக்காரு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் உள்வாங்கணும்ல. அதுக்கே ஒரு வாரம் தேவைப்படுதுல்ல. So it's the same with guitar. It's the same with any art, any even driving is something where ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம டிரைவ் எடுத்தானா ஒரு மாதிரி என்னடா இதான் கியரா இதான் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு brain will, I'm sure you will relate to it. Yeah. How does it work when இப்போ நீங்க சொன்னீங்கல்ல that is ஓகே நீங்க டான்ஸ் முன்னாடி பண்ணிருக்கீங்க பட் திருப்பி பண்ணனா ஒரு அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ்லாம் பண்ணனும். 40 வயசு ஆயிடுச்சுல சார், ஸ்ட்ரெச்சிங் கிச்சிங்லாம் பண்ணனும் திருப்பி. But what about like learning a new language? For example, when you're doing yatra for instance, how அது வந்து like brand new, it's not like எப்பயோ தெலுங்கு பேசுனீங்க அது அப்புறமா அது சுத்தமா எங்க dad has been always telling me learn Telugu. நான் தெலுங்குல போய் நான் என்ன பண்ண போறேன், நான் தமிழ்ல தான் நான் நடிப்பேன் அப்படின்னு என்னைக்குமே எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எங்க அம்மாவும் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ தெலுங்கு கத்துக்கணும்டா, நீ இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் நோ ஐ வில் நாட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் தமிழ். அப்பதான் எமோஷனை கரெக்டா சொல்ல முடியும் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டே இருப்பேன். பட் திடீர்னு இந்த ஆஃபர் வந்த உடனே ஒரு பேனிக் மோட் வந்துடுச்சு. சரி ஒரு விஷயம் என்ன, டான்ஸ் இல்லைப்பா இதில், ஃபைட் இல்லை அண்ட் நோ சிங்கிங் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப், ஒன்லி தெலுங்கு மட்டும் தான் கற்றுக்கணும். ஒரு 15 டேஸில் ஜஸ்ட் பிகாஸ் ஐ லேர்ன்ட் மியூசிக், ஸோ இட் ஹெல்ப் மீ அவுட் லைக் ஹவ் ஐ லேர்ன்ட் அந்த தெலுங்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு 15-20 டேஸில் என்ன பண்ணிட்டேன், ஐ வென்ட் டு த டைரக்டர். ஐ டோல்டு நீங்கள் மொத்தமாக உங்களோட படத்தில் இருக்கிற பக்கா டைலாக்ஸ் எனக்கு கரெக்டாக சொல்லிவிடுங்க, ஷூட் ஸ்பாட்டில் போய்ட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் எனக்கு பண்ணாதீங்க, முதல்ல பக்காவாக எனக்கு கொடுத்துருங்க. நான் வேர்ட் பை வேர்ட் நான் கற்றுக்கிட்டேன். ஐ ஹர்ட் த சவுண்டிங். ஐ ஹேட் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் கார்த்திக். So he was very helpful, and morning we start our session around 9 o'clock and till 1 o'clock we do that session and we take lunch, and again or 3 o'clock we start and thirumma we go till 7 o'clock. So I have all the material of how I learned Telugu also. Adhu video eduthu vechirukken, ellathiyum like or thesis madri ellathiyum panni vechirukken. And I like ஒரு சென்டென்ஸ்ல நிச்சயமா then I understood something where you have around 1 2 3 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வேர்டு இருக்கும். அந்த 18 வேர்டை 3 பிரிப்பேன். இட்ஸ் லைக் இது பாரா பிரிச்சேன் நான். அதுக்கப்புறம் லைக் இந்த மியூசிக் தெரிஞ்சது மியூசிக் டேர்ம்ஸ்ல அது பாரா பிரிச்சேன் நான் ஃபர்ஸ்ட். தென் ஐ காட் இட் அப்படின்னு. ஸோ ஐ காட் தட் சவுண்ட், ஐ காட் தட் திங், அண்ட் தென் சிங்கர்ஸை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் இந்த சோனு நிகம், ஸ்ரேயா கோஷல் அவங்கெல்லாம் வந்து தே அண்டர்ஸ்டுட் மியூசிக். But they sing Tamil songs, they sing this song எப்படி பாடுறாங்க, so they write it in their own language. So I wrote it in Tamil, I wrote it some in English. So இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த சவுண்டிங் அப்படியே எடுத்துட்டேன். and அதெல்லாமே biggest inspiration is our Bombay heroines. அவங்க வந்து இது ஒரு பெரிய டாபிக் இது. பட் பஸ் அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க, பேருக்கும் மண்டையில் இருக்கிற நரம்பெல்லாம் இதாகும். அதுவும் சம்லாம் பெரிய டைலாக்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தே டேக் ப்ராம்ஸ், தே டேக் திஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போதே. அண்ட் பட் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதே மாதிரி இப்போது தப்சிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஷி ஹேட் நோ ஐடியா, ஷி இஸ் அ பஞ்சாபி கேர்ள், ஷி ஹேட் நோ ஐடியா அபவுட் ஹவு தமிழ் ஒர்க்ஸ், பட் ஷி ரோட் இட் இன் ஹர் ஓன் லாங்குவேஜ். என்ன சொன்னால் எப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா இது அப்படின்னு. தென் when I was working in நீதான் என் பொண்ணு வசந்தம், சமந்தா லைக் இன்னும் தமிழும் பேசுவாங்க, தெலுங்கும் பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. அது ஞாபகம் வச்சுட்டு ப்ராம்ப்டே இல்லாமல் வேறு பேசுவாங்க. ஸோ அப்போது ஐ வாஸ் லைக் டூட் திஸ் இஸ் சம் நெக்ஸ்ட் லெவல் டெடிகேஷன் டு தீஸ் கைஸ். ஸோ அப்போ நாம் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வரும்போது அவங்களாம் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப்
லைக் the learning phase தான் அவங்க கிட்ட இருந்து. எனக்கு அந்த since you mentioned that movie, I really like that scene on the terrace. Oh, please don't tell me. Are you நீங்க கலாய்க்கிறீங்களா? நிஜமாவா? It's a 7-minute shot. I love that scene. Yeah. I mean தியேட்டர்ல மக்கள் கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆயிட்டாங்க. No, I just love that shot because the intensity of it was so much because when they're trying to because the whole film we were fighting again அந்த 7 minutes fight பண்றோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டப்பிங் வரும்போது தயவு செய்து மாத்துறாது. Actually அது ரொம்ப one of your best இது அப்படினு சொல்லிட்டு. So just like I like really oh like sweet. that. I mean ரொம்ப விரும்பி படம் பார்க்கறவங்களுக்கு ஓகே, பட் திடீர்னு இந்த தியேட்டர்ல வந்து பாக்கும்போது 7 நிமிஷம் என்னடா இவங்க திரும்ப சண்டை போடுறாங்க, கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. It's like see நம்ம வந்து படம் வந்து yes it's a business, it is also an art form. So ரெண்டுமே இருக்கு. But you have to take a call like எனக்கு இது வேணும் அப்படினு because இல்லனா எல்லாமே பிசினஸ்கா பண்ணிட்டு இருந்தா then I don't know, how do you think? அது இப்போ டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க பாஸ். ப்ரொடியூசரோட காசுல வந்து if you do something which ப்ரொடியூசரோட காசோட என்னைக்குமே ஒரு டெம்ப்ளேட் ஃபார்ம் பண்ணணும் சார். Yeah, you should always form a template because you're it's somebody else's money because he has no idea what you're going to do. ஸோ ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டிங்கன்னா ஓகேப்பா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஈவெண்ட் கம்பெனி அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே வில் ஆஸ்க் லைக் ஓகே இதில் வந்து இது ஒரு பயங்கரமான டான்ஸ் சாங்கு, இதுக்கப்புறம் இப்போ ஒரு காமெடி ஒரு இது. ஸோ எனி ஈவெண்ட் வென் யூ கோ ஒரு 2000 மக்கள், ஒரு 2000 பேர் 10,000 பேர் உட்காந்து அதை பார்க்குறாங்கன்னா ஸோ நிச்சயமாக யூ வில் நாட் கொஞ்சம் கூட டவுனர் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்கல்ல, ஏன்னா புஷ்ஷுன்னு ஆகிடுவானுங்க. அண்ட் ஐவ் சீன் தேட்டர்லலாம் முதல்லலாம் வந்து 5 சாங் 6 சாங்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் அந்த 5 6 சாங்லாம் இப்போ குறைஞ்சிடுச்சு? அப்படியே ஒரு கும்பல் அப்படியே எந்திரிப்பாங்க தம் அடிக்க, அப்படியே ஊன்னு எல்லாம் போவாங்க. நம்மள என்னடா கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறோம், எல்லாரும் என்னடா கஷ்டப்பட்டு ஃபீல் திருப்பி டான்ஸ்லயே வரீங்க. ஐ மீன் கஷ்டப்பட்டு லைக் பிகாஸ் இட்ஸ் லைக் வெயில் ஆடுறோம் பாஸ் 4 நாள், இந்த மாதிரி ஜாலியாக ஏசியில் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்திரிச்சு போனாலும் பரவாயில்லன்னு நினைப்போம். பட் அது we take rehearsals, so many people work. இப்போ கஷ்டமான லொகேஷன் எல்லாம் போயிட்டு டான்ஸ்ல ஆடினோம். அப்படியே பான்னு நிறைய பேர் இப்போ ஹீரோயின்ஸ் வந்து இப்போ சுவிட்சர்லாண்ட்லேயே ஷூட் பண்றாங்க. பாவம் சட்டை கிட்ட லைக் they wear very skimpy dresses and all that stuff. அவங்க பார்ப்பாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு ஜுரமே வந்து நிற்கலாம், பட் இன்னைக்கு என்ன மக்கள் அப்படியே எந்திரிச்சு வெளியே போறாங்க அப்படின்லாம் இருக்கும். ஸோ மக்கள் வந்து காசு கொடுக்குறாங்க பாஸ். ஸோ தே வில் நாட் கேர். லைக் எனக்கு போர் அடிக்குதுன்னா நான் போர் அடிக்குதுன்னு தான் நாங்கள் சொல்லுவாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கோ படத்தில் வந்து லைக் பியா பாஜ்பாய் இறந்து போவாங்க, டக்குன்னு ஒரு சாங் வரும், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டே என்னடா இது, ஐயோ மக்கள் வந்து ஒரு மாதிரி எல்லாரும் அப்படிலாம் சவுண்ட்லாம் வரும். ஸோ இட்ஸ் வெரி ஃபார் அன் ஆக்டர் ஆர் ஃபார் அ ஃபிலிம் மேக்கர் ஃபார் அ ப்ரொடியூசர் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அந்த சாங் நாங்கள் தூக்க சொன்னோம், லைக் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி தயவுசெய்து அந்த சாங் தூக்க பாஸ், நாங்கள் 60 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபாய் செலவு பண்ண அந்த சாங்கு, அது நீங்கள் திடீர்னு இப்படியே சாதாரணமாக தூக்கிட்டீங்கன்னா எப்படி அப்படி இப்படின்னாங்க. ஆனால் அது தேட்டரில் வந்து மக்கள் சுழிக்கிறாங்க, அது ஒரு டவுனர் ஒன்று வந்தது. பட் இந்த சேவ் த கேட் அந்த இதிலெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் இருந்தால் ஓகே, அந்த ஃபார் த ஸோ வி டேக் தட் அதை கொஞ்சம் மனசை கொஞ்சம் பாசிஃபை பண்ணிப்போம். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா தட் இஸ் ஓகே 7 minute சீன் அது உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்குறீங்களே, அது வந்து இஃப் லெட்ஸ் சே யூ ஆர் நாட் கன்வின்ஸ்ட் பை இட், நீங்கள் சொல்லிடுவீங்களா டைரக்டர் கிட்ட இது வேணுமா, இவ்வளோ பெரிய சீன் வேணுமா, இது கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு சொல்லிடுவீங்களா? வெளியூ சொல்லுவோம், இல்லை ப்ரோ அது இப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு அவர் கௌதம் பேசினோன்னா சரி ப்ரோ உங்களுக்கு தான் நீங்கள் தான் டைரக்டர், வி கெட் பெய்ட், வில் டூ இட், வி டோன்ட் லைக் இட் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டப்பிங்லாம் பண்ணும்போது தயவுசெய்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நான் அப்புறம் பேசுகிறேன் இது அப்படின்னு வேணாம். You really did not like that scene. I mean, I like the scene, but that's the whole content of the film. No, like அதுதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் பண்ணிட்டு இருக்கோம், செகண்ட் ஹாஃப்லயும் அதே தானே பண்ணிட்டு இருக்கோம். And again 7 minutesயும் அதே நீங்க சொன்னீங்கன்னா it's not that I don't like that scene, but I felt that could have gone like probably that 7 minute scene படத்திலே 7 minutes இருக்குன்னே வச்சுங்களேன். இப்போ வேற ஒரு 4-5 ஆங்கிள் வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். So இப்போ நீங்க blackலாம் பண்ணும்போது with all your experience 20 years and all that kind of stuff, are you a little more involved with the making or are you? No boss, no. We don't get paid, we just come, we act, we go back. That's because that's what the agreement. Your experience நீங்க வந்து if you say சொந்த கம்பெனியா இருந்தா பண்ணுவோம் சார். ஏன்னா சொந்த கம்பெனில நாங்க தான் காசு போடுறோம், அப்போ we have the say. இது லைக் இட்ஸ் எஸ்ஆர் பிரபு அண்ட் தங்க பிரபாகர் அவங்க எங்களுக்கு மேலே அவங்க வந்து தேவ் டன் அ லாட் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன், தேவ் சாட், தேவ்
like they've like broken their head with all the possibilities. அங்கே போயிட்டு அப்படி இப்படின்னா நம்ம இது இருக்கும். பட் லாஜிக் ரொம்ப இடிக்குதுன்னா கொஞ்சம் சொல்லுவேன், தலைவா வேணாம் தலைவா, ஒரு மாதிரி இருக்குது தலைவா அப்படின்னு சொல்லிட்டோன்னா தென் அவங்க போய் யோசிப்பாங்க. அண்ட் ஓகே. அண்ட் ஈவன் வித் முகமுடி மிஷ்கின் அவர்கிட்ட செகண்ட் ஆஃப் ரொம்ப லேக்காக இருக்குது சார், கொஞ்சம் தயவுசெய்து மாற்றுங்க அப்படின்னா அவர் ஃபோனில் கூட வரல. அவர் அது எப்படி இட்ஸ் மை கிரியேஷன், அது எப்படி நீங்கள் வந்து இது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். சார் இட்ஸ் இதுப்பா இது எப்பயுமே எனக்கு வந்து இது யார் எனக்கு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஒன் டேல ஒன் ஸ்பார்க்கில் எனக்கு வந்து இந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ஒரு பயங்கர லேர்னிங்காக வந்தது. யார்கிட்டனா கோட்டா ஸ்ரீனிவாசன் சார்னு ஒருத்தர் இருக்கார். கோல வந்து ஒரு டேலாக ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவார். அப்புறம் அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணார். சார் அது வேணாம் சார் அப்படின்னாங்க. ஓகே நான் வேற படத்தில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. You're unlucky, you don't want it, it's okay, நான் வேற படத்தில் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் அதை ஓகே மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டேன். சார் இது சரியில்லை சார், வேணாம் சார், ஓகே நான் வேற படத்தில் பண்ணிக்கிறேன். நான் வேற படத்தில் மாட்டோ டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணிக்கிறோம், நான் வேற படத்தில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. தட்ஸ் குட். ஸோ ஃபைனலி ஜீவா, as an advice from an achiever, இப்போ வந்து somebody wants to become an actor today, somebody like you, what would you say? Go do NSD, go do Koothupatra, straight don't come and torture us, straight don't torture the directors, don't torture the senior actors. இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறீங்க. பட்டு சினிமா நாசர் சார் சொன்ன விஷயம் இது. பிகாஸ் அவர் தான் என்னோட குருவாக இருந்தார். அவர் என்கிட்ட கேட்டார் ஃபர்ஸ்ட் ஒரு ஏன்டா டே நீ ப்ரொடியூசர் பையனாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக வந்துடுவீங்களாடா நடிக்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. டேய் அதான் அவர் சொன்னார், ஒரு அக்கௌண்டண்ட்டா இல்லை எனி ஸ்கில் பர்சனாலிட்டி நீட்ஸ் 2 years 3 years ஆஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் டுவர்ட்ஸ் சம்திங். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு லைஃப்பில் எனக்கு தெரியும், நான் லைஃப்பில் நடிச்சிருக்கிறேன் சார், நான் ஆக்டர் ஆகணும் சார் அப்படின்னா அதுக்கு லைட்டிங் இருக்குது, ட்ராலி இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஃபோக்கஸில் வந்தோன்னா கரெக்டாக அந்த மார்க்கில் நிற்கணும். அண்ட் இப்போ இந்த ஆங்கிளில் வந்து நான் இப்படி பார்த்து பேச முடியாதுல்ல. ஸோ இட்ஸ் லைக் ஆல் தட் கைண்ட் ஆஃப் பேசிக் ட்ரைனிங்ஸ், பேசிக் things if you get to know, you will save a lot of time for the filmmakers. So first educate yourself. any field you go, you just educate yourself. In only educated, அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப பயங்கரமாக எவால்வ் ஆகிறது வெறும் சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான். ஏன்னா அதுதான் மாறிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் லைக் ஏரி லைக் ஃப்ரம் சூப்பர் 35லேருந்து லைக் ஸ்டீம் லைக் ஃப்ரம் பேனாவிஷன்லேருந்து அப்புறம் ஏரி வந்தது, அப்புறம் ரெட் வந்தது. ரெட் வந்து டிஜிட்டலாக வந்தது. ஸோ ரெட்டுக்கு அப்புறம் நிறைய இட் சேஞ்ச். ஸோ அவங்க வந்து தே கோ த்ரூ அ கோர்ஸ். ஓகே த லென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டுடே, டிஃப்ரெண்ட் எஃபிஎஸ், டிஃப்ரெண்ட் இது இந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் கற்றுக்குறாங்க. ஸோ தே எவால்வ் அண்ட் தே கம் அண்ட் அவங்க மட்டும் எவால்வ்டாகவே தெரியுவாங்க லைக் இந்த செட்ஸ்லேயே. மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் என்னடா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். பட் இப்போ உங்களை மாதிரிலாம் நீங்கள்லாம் லைக் யூ கிவ் எக்ஸ்போஷர் டு அ லாட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் யூ டாக் அபவுட் like in the color like color palette and the angles, all the studio binder and like I love, there's a YouTube channel which I just really love that it's an editor's point of view completely. Every frame a painting. Yeah, I just love that. It's so ஒரு ஃபிலிம் மேக்கர் பார்க்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிலேட் பண்ணிப்பாங்க. நாட் ஆல் தி ஆடியன்ஸ் வில் ரிலேட் இட், பட் at least some of the 16 personalities will get to relate to it. So it's such a beautiful feeling to know how to do visual comedy, how do they do one-ers, how do they like act towards the one of my favorite is called the Spielberg one-er. The one-ers, yes, that's like a fantastic it's so good and it's the way how they it's so good. அதெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்னே தெரியல. அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா நடிப்போம். நீங்க இப்போ இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு with the see we want, even if you want to do a video essay, okay, rights problem ஆயிடுச்சு. So you can't put that அந்த அங்கேருந்து ஒரு கிளிப் எடுத்து போட முடியாது. ஒரு even 5 years back we were doing it, but இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. இல்ல சார், நம்ம தமிழ் சினிமால ஏன் அப்படி பண்ண மாட்டேன்றாங்க அதான் சொல்றேன் நான். ஓ that's it from the industry. அதான் பாக்குறீங்களா, ஒருத்தர் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காரு ஸ்பீல்பர்க். So அந்த மாதிரி one hour shots, why can't we do it? But Bombay'sல they started trying and இப்போ for example Family Man, I guess Family Manல வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் சீக்வென்ஸே ஃபுல்லா வந்து ஒரு 1 hourல எடுத்துருப்பாங்க. வார்ல கூட ஃபர்ஸ்ட் டைகர் ஷாஃபோட அந்த இது வந்து will be like one shot. I saw the film but I don't remember. There was a recent film அருண் மாதேஸ்வரனோட படம் ராக்கில. Okay, a huge single shot like okay. So அதெல்லாம் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் இருந்திருக்கும். அதுல it's more than 1 hour. I think Spielberg sir gets the staging also inside it. Yeah.
Like, you know, it's so good that the actors beautifully stage themselves and where it doesn't look like a wannabe oneer. It should not look like a oneer. Yeah. அது படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுமா அதுல கட்டையில தெரியுமா ஐயோ என்னடா சொல்ற அதுக்காக திரும்ப போய் பார்ப்பாங்க. So that's the magic. Have you acted in a single shot? அதான் 7 minutes shot நடிச்சிருக்கோமே. That is single. Yeah, I mean that's a oneer. That's a wonder. Right. Wow. That is the topic of this thing. இப்ப ஞாபகம் வருது. Yeah, it is a single take. And it's இது But அது ஏதோ தொங்கின மேல இருந்தது. It's இது வேற. It's not a mounted camera வேற. It's இல்ல அப்படி வரும் அப்புறம் கேமரா கிரேன்லாம் மேலலாம் போகும். So that was a wonder. And I hated that wonder. I have to send this to Gautam. அவருக்கே தெரியும். Bro, என்ன bro தொங்க விட்டீங்க கேமராவை அப்படின்னு சிரிப்பார் அவரு பயங்கரமா. அப்ப I used to say, sorry கௌதம் பார்த்துட்டு இருப்பார், but he's a cool guy. I'm sure. சார் எதுக்கு ப்ரோ இந்த ஒன்னர் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், ப்ரோ இட்ஸ் ஃபீல் சும்மா சொல்லாதீங்க, தெலுங்கு ஒரு வாட்டி எடுக்கணும், தமிழ் ஒரு வாட்டி எடுக்கணும், ஹிந்தி ஒரு வாட்டி எடுக்கணும், டக்குன்னு 7 நிமிஷத்தில் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணுவீங்க. அதனால தான் ஏன்னா இதுக்கு தனியாக ஷார்ட் டிவிஷன் வைக்கணும், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், நிறைய டார்ச்சர் பண்ணுவீங்களா, அதனால தான் யூ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் இட் இன் ஒன் டேக்கில் அப்படின்னு நான். ஸோ சிரிக்கிறாரு. ஸோ பட்ஜெட் கன்சிடர் தானே சார் ப்ரோ அப்படின்னு. But good to see you happy. Hey, I'm always. It's nice to talk cinema, but I don't get to talk to people. So, and all the best for Black. Thank you so much, and I'm sure you'll like it. You'll like it. Thanks, sir. Thank you. GT Holidays, South India's #1 travel brand. Chennai's top-ranking Green Villa project takara easy by Ram Kamal Developers. The Mayflower Restaurant, serving comfort food from around the globe.